பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹேஷ்பேக்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு நமக்கு இந்தியாவில் i20 N-Line மட்டும் தான் இருக்கு. அண்ட் நார்மல் ஹேஷ்பேக்ஸ் நிறைய இருக்குது. பலினோ, கிளான்சா, ஆல்ட்ராஸ் அண்ட் ஆல்சோ நமக்கு i20லேயே நார்மல் i20யும் இருக்கு. ஸோ டாடா மோட்டர்ஸ்லேருந்து பார்த்தோம்னா இப்போ i20 N-Lineக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கார் இறக்கிருக்காங்க. அதுதான் பார்த்தோம்னா இந்த டாடா ஆல்ட்ராஸ் ரேசர். இந்த காரோட ஒரு குயிக் வாக் அரவுண்ட் அண்ட் ஆல்சோ சின்ன ஒரு டிரைவ் ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அமரேஷ். நம்மளோட மோட்டர்ஸ் நம்ம சேனல்ல நம்ம எல்லா காசோட டிரைவ் வாக் அரவுண்ட் அண்ட் ஆல்சோ வேரியன்ட் கம்பேரிசனுமே பண்ணிட்டு இருக்கோம். புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாடா ஆல்ட்ராஸ் ரேசர் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் ஆட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டாடா ஆல்ட்ராஸ் ரேசரில் பார்த்தோம்னா நமக்கு இன்ஜின் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு டிசைன் வந்துட்டு கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ், பெயிண்ட் ஜாப்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பவும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஜின் பேவே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். இது நமக்கு மேக்ஸிமம் 118 bhp அண்ட் 117 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. இந்த இன்ஜின் நம்ம ஆல்ரெடி டாடா நெக்ஸானோட பெட்ரோல் வேரியன்ஸ்ல பார்த்துருப்போம். இங்கே பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுக்குறாங்க. பேனட்டுமே நல்ல ஹெவியா இருக்கு. பேனட்ல பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு ரியர் வரைக்குமே கண்டினியூ ஆகுது. ஸோ நல்ல ஒரு அப்பீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு இதில் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ டியூல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த ஆல்ட்ராஸ்ல நமக்கு வந்துருது. அது நம்ம நார்மல் ஆல்ட்ராஸ்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கு. ஃபாக் லேம்ப் கொடுத்துறாங்க. அது நமக்கு கார்னரிங் ஃபங்க்ஷனும் வந்துடும். இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு ஹாலஜன்ல தான் வருது. ஒரு எல்இடி டிஆர்எல்மே கொடுத்துறாங்க. இது பார்த்தோம்னா நமக்கு R2 வேரியன்ட், மொத்தமா 3 வேரியன்ட்ல வருது. R1, R2, R3 3 வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. இந்த R2 வேரியன்ட்ல நமக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் மட்டும் வராது. பட் நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இந்த வேரியன்ட்ல கொடுத்துறாங்க. டாடா லோகோவும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பம்பர் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியா அந்த ஷார்ப்பான டிசைன் லாங்குவேஜ்ல பண்ணிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த காரோட சைடு ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சைட்ல இருந்து பார்த்தோம்னா டைமென்ஷன்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. சப்போர்ட் மீட்டர்ல இருக்க ஒரு கார் தான். 2.5 meters ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். டயர் சைஸுமே சேம் தான். 16 inch அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம டார்க் எடிஷன்ல பார்த்தா அதே அலாய் வீல்ஸ் இந்த ரேசர் எடிஷன்ல நமக்கு வந்துருது. இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 185/60 or 16 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த அலாய் வீல் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த காருக்கு நல்லாவே செட் ஆகுதுன்னு சொல்லலாம். இண்டிகேட்டர் நமக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ரேசர் அப்படிங்கிற ஒரு பேஜிங்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக இந்த இடத்துல கேமரா வந்து ஓஆர்எம் நமக்கு பிளாக் கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இது டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீம்ல வரும். நமக்கு அப்பர் போர்ஷன் வந்து பிளாக் கலர்ல வரும். அண்ட் ஆல்சோ அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கரிங் வந்து நமக்கு ரூஃப்ல வருது. சன் ரூஃப் இந்த கார் நமக்கு வந்துடும். ஷார்பின் ஆண்டனா கொடுத்துறாங்க. ஆனால் ரூஃப் ரெயில் வந்துட்டு இதில் அவங்க கொடுக்கல. இப்போ நம்ம ரியர் ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியர்ல இருந்து பார்த்தோம்னாலும் நமக்கு மேஜரான ஒரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஐ டர்போ பிளஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங் தான். நார்மல் ஐ டர்போல பார்த்தோம்னா ஐ டர்போன் மட்டும் தான் இருக்கும். அதில் ஐ டர்போ பிளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த கார் நமக்கு ரியர்ல வந்துருது. நமக்கு கேமரா அந்த இடத்துல நீட்டாக டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக்கிஷ் ட்ரீட்மெண்ட் நமக்கு நார்மல் ஆல்ட்ராஸ்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கு. பட் ஸ்பாய்லர் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஒரு டிப்லாம் இருக்கு. நமக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் அந்த இடத்துல வந்துருது. நமக்கு ரியர் பம்பர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் கலர்ல அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. டியூவல் எக்ஸாஸ்ட் செட்டப் இந்த காரை நமக்கு வந்துடும். அதுவும் ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம் நார்மல் ஆல்ட்ராஸை கம்பேர் பண்றப்போ. அண்ட் இது R2 வேரியண்டா இருந்தாலுமே நமக்கு வாஷர் ஐப்பா டிஃபாகர் எல்லாமே கொடுத்துறாங்க. இப்போ நம்ம ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ரேசர்ல பார்த்தோம்னா நமக்கு பாடி கிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயுமே டார்க் ரோம் மாதிரி ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம செகண்ட் டோர் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நம்ம நார்மல் ஆல்ட்ராஸில் இருக்க மாதிரியே தான். சைட் வைஸ் தான் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. 90 டிகிரி டோர்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆகுது. நமக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலர் மெட்டீரியல் தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல வந்துருது. டோர் பாக்கெட்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட் வந்துருது. அண்ட் சீட்ஸில் பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர் வந்துருது, ஒயிட் கலர் ஸ்டிச்சிங் வந்துருது. அது இந்த இடத்துலையுமே கண்டினியூ ஆகுது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெடர்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டிச்சிங் சைட்லையுமே இந்த இடத்துல ரன் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரெஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. உள்ளே வந்தப்பறம் எனக்கு லெக் ரூம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீ ரூமும் ஓகே தான். ஃபுட் ரூமும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது, டீசெண்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஹெட் ரூம் பார்த்தோம்னா என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'8", எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் நமக்கு சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிள் கொஞ்சம் அப்ரைட்டாக தான் இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது. அந்த குஷனிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆம் ரெஸ்ட்டுமே நமக்கு வந்து கவர் போட்டிருக்காங்க. அதனால உங்களுக்கு காமிக்க முடியல. இந்த காரம் நமக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். ஸோ ரூஃப்லாம் பார்த்தோம்னாலே நமக்கு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு ஹேண்டிலும் வந்துருது. ரியரில் நமக்கு இந்த இடத்துல 2 AC வென்ட்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை. ஸோ 3 பேர் கூட உட்காரலாம். அண்ட் ஆல்சோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ. ஸோ நமக்கு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்துடும். அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. ஆல்ட்ராஸே ஒரு ஸ்போர்ட்டியர் வெர்ஷன் வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சஸ்பென்ஷன்லையுமே ரிவிஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ பார்க்கலாம்.
ஸோ இது பார்த்தோம்னா R2 வேரியன்ட், R1, R2, R3 3 வேரியன்ட் வருது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துறாங்க, சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷன் வந்துருது. இந்த டோர் ஹேண்டில் பார்த்தோம்னா அந்த டார்க் ரூமில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, லாக்கிங் அன்லாக்கிங்க்கு நமக்கு தனியாக ஒரு பட்டன் வந்துருது, 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான பட்டன் கொடுத்துட்டாங்க, இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுமே வந்துருது. இந்த சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த கியர் லிவர் ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டர்போ இன்ஜின் தான், நல்லா ரிஃபைண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்துருது. லெஃப்ட் சைடில் நமக்கு இதில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோம்னா அதில் க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்துருது, அண்ட் ஆல்சோ அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா சஃபாரி அண்ட் ஹேரியரில் நம்ம மிட் வேரியன்ட்டில் பார்த்த அந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க, நமக்கு டேட் அண்ட் டைம் வந்துருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வெஹிக்கல் இன்ஃபோ வந்துருது, அண்ட் நோட்டிஃபிகேஷன், நேவிகேஷன், லே அவுட் அண்ட் செட்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் இன்ஃபோ பார்த்துக்கலாம், அது பேசிக்காக அந்த நம்ம ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அந்த டிரைவ் இன்ஃபோ எல்லாம் வந்துடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் மீட்டர் கொடுத்துறாங்க, அதுக்கு மேலே டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. லெஃப்ட் சைடில் நமக்கு ஆர்பிஎம் மீட்டருமே கொடுத்துறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் டிரைவ் மோட் வந்துட்டு இந்த இடத்துல காமிக்குது. அண்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸுமே கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவ் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு அந்த டிரைவிங் டேட்டா எல்லாமே வந்துருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன், டாப் ஸ்பீட், ப்ராப்பர் கியர் யூஸ் அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி அது எல்லாமே இதில் வந்துருது. 8 km/லிட்டர் காமிச்சிட்டு இருக்கு நமக்கு. ஸோ அவ்வளோதான், எஃபிஷியன்சி, டிரைவிங் அந்த சேஃப்டி, இக்கோசென்ஸ் மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர நமக்கு மிச்ச டாட்டா காசில் பார்க்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் நமக்கு வந்துருது. ஸோ பார்த்தோம்னா மேஜ் வியூவர், ரேடியோ, குவிக் செட்டிங்ஸ் அண்ட் சரௌண்ட் வியூ கேமரா, 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இப்போ ஆட் பண்ணிட்டாங்க, நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது வேணால் நம்ம வியூவும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏசி வென்ஸை சுற்றி நமக்கு ஒரு ஆரஞ்ச் கலர் சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ட்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் இந்த இடத்துல வந்துருது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த கார் நமக்கு வந்துடும். பட் இது எல்லாமே நம்ம வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம இந்த டச் ஸ்க்ரீனில் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அது வந்துருது. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இதில் நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ, டிபிக்கல் டாட்டாவோட கீ தான். நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் போட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அண்ட் ஹெட்லாம்பும் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு USB-A, USB-C அண்ட் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் நமக்கு இந்த காரில் கொடுத்துட்றாங்க. 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன் நமக்கு நார்மல் அல்ட்ராஸில் இந்த இடத்துல இருக்கும், அது அவங்க இதில் கொடுக்கல. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துருது. அண்ட் டிரைவருக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டுமே கொடுத்துறாங்க, அதுக்கு அடியிலுமே நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் பீஸ் இருக்குது. மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துறாங்க. டேஷ்போர்ட் நமக்கு கிட்டத்தட்ட டார்க் எடிஷன் மாதிரி தான் இருக்குது. அந்த ஏசி வென்ஸை சுற்றி மட்டும் ஆரஞ்ச் சரௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் இருக்குது. 6 ஏர் பேக்ஸ் இந்த காரில் இப்போ நமக்கு ஸ்டாண்டாகவே வந்துருது. அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM இல்லை நம்ம கொடுக்கல, மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு லைட்டுமே கொடுத்துறாங்க, LED வந்துருது. சன்ரூஃபுமே இந்த காரை நமக்கு வந்துடும், ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் தான் வருது. ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் நமக்கு க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு சைஸில் இருக்குது. ஏன்னா ஆல்ட்ராஸில் பார்த்தோம்னா நமக்கு நல்ல பெரிய ஒரு க்ளோ பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பீகாக் சிம்பிளுமே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலையுமே சின்ன சின்ன கபி ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே நமக்கு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க, மேலே தனியாக ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரை டிரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நானுமே எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம டிரைவ் எடுக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த ஆல்ட்ராஸ் ரேசர் டிரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. ஸோ இந்த காரில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, நம்ம கிளச்சு விட்டாலே வண்டி சீருது கைஸ். எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு பவர் இருக்குது. ஸோ இந்த இடம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட 60 வந்துட்டு பிரேக்கிங் டெஸ்ட் கூட பண்ணிடலாம். 60 வந்துட்டோம், பிரேக் பண்ணலாம். பிரேக்கிங் நல்லா தான் இருக்குது. எனக்கு சின்னதாக ஒரு ஸ்பான்சியான ஃபீல் இருக்க மாதிரி இருக்குது, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டாக டியூன் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது, நார்மல் ஆல்ட்ராஸ் கம்பேர் பண்ணுறப்போ. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. ஆல்ரெடி ICNG ட்ரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயுமே நமக்கு பெருசாக ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ராப்ளம்லாம் இல்லை. இன்னுமே எனக்கு பெருசாக தட்டுற மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளச் விட்டாலே வண்டி வந்துட்டு லைட்டாக நம்மளை அந்த புஷ் வந்து கொடுக்குது, அந்த சீர்ற விஷயம் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹைவேஸ்குள்ளே வந்துட்டோம். ஸ்டியரிங் வீல் நமக்கு ஒரு லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. கியர் ஆக்சலரேஷன் பார்க்கலாம், 4th கியரில் இருக்குது, ஒரு 60 பக்கமாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ டார்க் வந்துட்டு இந்த வண்டியில் நல்லா இருக்குது கைஸ். ஆக்சுவலி நமக்கு எக்ஸாஸ்ட்டுமே டியூவல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் சவுண்டுமே கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக கேட்குது. ஸோ பாருங்க, நான் 4th கியர்லேயே தான் ட்ரைவ் பண்ணுறேன். கியர் பெருசாக தட்டல.
ஸோ லோவர் ஆர்பிஎம்ஸ்லேருந்து ப்ரெஸ் பண்ணாலும் நல்ல பவர் கொடுக்குது. சஸ்பென்ஷன் ஆப்வியஸ்லி லைட்டாக ஸ்டிஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார் அப்படிங்கிறதுனால நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சஸ்பென்ஷன் டியூனிங் இருக்கும். ஸோ தேர்ட் கியரில் இருக்கேன். ஆஸ் லோவஸ் நம்ம 30ல் போயிட்டுருக்கோம். ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். 35 ஈஸியாக ஸ்பீட்ஸ் கிளைம்பர் பார்க்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே 60 வந்துருச்சு. தேர்ட் கியர் 90. இண்டிகேட்டர் போடல, எதுவுமே போடல. ஒரு பாட்டுக்கு அவர் வராரு. காதில் ஹெட்செட் வேறு. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் இந்தியன் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஆல்ட்ராஸ் பார்த்தோன்னா நமக்கு நார்மல் பெட்ரோல் ஆல்ட்ராஸே பார்த்தோன்னா நல்ல ஒரு ஹேண்ட்லிங் தான் கொடுக்கும். ஸோ இதில் வந்து இன்னுமே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டியரிங் ஃபீட்பேக்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் எங்கே பாயிண்ட் பண்ணுறேனோ கார் கரெக்டாக அங்கே போகுது. இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு மெயினான விஷயம் இந்த டாடா ஆல்ட்ராஸ் ரேசரில். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், ஹை டர்போ ப்ளஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு 120 bhp அண்ட் 117 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இதில் நமக்கு வந்துருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நெக்ஸானில் பார்த்துருப்போம். நெக்ஸானோட பெட்ரோல் வேரியண்ட்டில் இந்த இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஒரு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸோட இதை மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம 5th கியரில் இருக்கோம். 100 டச் பண்ணிட்டோம். ஸோ 100ல் போகிறப்போ கூட வின் நாய்ஸ் எனக்கு மைல்டாக கேட்குது. ஏ பில்லர் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, ஆனால் பெருசாக பிளைண்ட் ஸ்பாட்லாம் க்ரியேட் பண்ணல. 6th கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. ரொம்பலாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இல்லை. நமக்கு இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட்ஸ் கூட வரும். ஸோ ரொம்ப டாஸ் பண்ணுற விஷயம்லாம் இல்லை, நல்லாவே போகுது அது. ஸோ கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. நமக்கு அந்த இப்போ 3rd கியர்லேருந்து 4th கியர் போட்டு கிளச்சு விட்டாலே வண்டி அப்படியே சீருது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இன்ஜினோட ஒரு டியூனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நெக்ஸோனை விட இது ஆல்ட்ராஸ் வெயிட் கம்மிங்கிறதுனால நமக்கு இன்னுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ டயர் நாய்ஸ் மட்டும் எனக்கு மைல்டாக ஃபில்டர் ஆகிற மாதிரி இருக்குது. வேறு எதுவும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நல்லாவே ஒரு கேபின் இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் விசிபிலிட்டின்னு பார்த்தோம்னாலும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அதே ஆல்ட்ராஸ் ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபீல் தான் இருக்குது விசிபிலிட்டியில். ஓஆர்எம்ஸ் நல்லா சங்கியாக இருக்குது. நமக்கு விண்ட்ஷீல்டும் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிரைவிங் பொசிஷனில் நான் உட்காந்துட்ருக்கேன். நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்ஸுமே நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸ்டியரிங் ரீசென்டர் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஸோ ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா அஃபிஷியலாக இன்னும் வரல. நான் வந்தவுடனே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஒரு யூட்டர்ன். ஸ்டியரிங் ஆட்டோமேட்டிக்காக ரீசென்டர் ஆகுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ப்ரெஸ் பண்ணுவோம். 2nd கியரில் இருக்குது. 56. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹேண்ட்லிங் பாருங்க. நான் குயிக்கான ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன். 5th கியர். ஸோ இப்போ நம்ம குயிக்கான ஒரு லெஃப்டில் டைரக்ஷன் சேஞ்ச். நல்லா இருக்குது கைஸ். பாடி பேலன்ஸ் வந்து நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6th கியர் போட்டேன். ஒரு 100 பக்கமாக க்ளோஸ் பண்ணிருக்கோம். 98. ஸ்டெபிலிட்டிலாம் பக்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த சேஞ்ச் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட்ஸ் ஓகே. பிரேக்ஸுமே நல்லா தாங்க இருக்குது. நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டினா தான் நமக்கு தெரியும். நம்ம எடுத்த உடனே அந்த பிரேக்ஸ் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் கொடுத்துட முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த ரிவ்யூமே பார்த்தோம்னா ஒரு குவிக் ரிவ்யூ தான். நான் எக்ஸ்டென்சிவாலாம் ட்ரைவ் பண்ணல. ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நமக்கு அவ்வளோதான் சான்ஸ் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக டெடிக்கேட்டடான ஒரு டிரைவ் ரிவ்யூ நம்ம எக்ஸ்டென்சிவாக பண்ணலாம் இந்த ஆல்ட்ராஸ் ரேசரை. ஸோ சப்போஸ் ஆட்டோமேட்டிக் வந்தால் நமக்கு டிசிஏ கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா டாடா கிட்ட ஆல்ரெடி டிசிஏ கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ சேஃப்டியுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு நார்மல் ஆல்ட்ராஸில் பார்த்தோம்னா 2 ஏர்பேக்ஸ் தான் வரும். இதில் நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது. ஸோ ஆல்ட்ராஸில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்துச்சுன்னா இதுதான் கண்டிப்பாக ஒரு சேஞ்சாக இருக்கும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வரும். ஸோ இது ரெண்டுமே ஒரு மேஜரான சேஞ்சஸ் சொல்லலாம். 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வரும். வயர்லெஸ் சார்ஜிங்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், 3 சிலிண்டராக இருந்தாலுமே எனக்கு வைப்ரேஷன்ஸ் பெருசாக ஃபீல் ஆகலை. ஸ்டியரிங் வீலில் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து பெருசாக நமக்கு ஃபீல் ஆகலை. சீட்ஸ் அண்ட் இந்த பெடல்ஸ் இதுலேயுமே எனக்கு பெருசாக வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. நல்லாவே ஒரு கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. NVH லெவல்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. 80ல் எடுத்துகிட்டு இருக்கோம். லெஃப்ட் கார்னரு நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. நம்ம கூட நல்லா கனெக்டடாக இருக்குது. நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஸோ டாடா சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹேஷ்பேக் வேணுன்னா யூ ஹேவ் த டாடா அல்ட்ராஸ் ரேசர். ஸோ எஸ்யூவிஸ் மட்டுமே பூம் ஆகிட்டு இருக்க இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹேஷ்பேக் கொண்டு வந்ததுக்கு டாட்டாக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம ஒரு சிக்னலில் இருக்கோம். ஸோ அந்த சீர விஷயம் பாருங்கள், நான் சொல்கிறேன் கிளச்சில் இருந்தால் கால் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் கிளச் எக்ஸலேட்டரில் காலே கொடுக்கல. ஸோ இதுதான் நான் அந்த சீர விஷயம்னு சொன்னேன். அண்ட் இதோட டைரக்ட் காம்படிட்டர் i20 N-line. ஸோ அதுக்கும் இதுக்கும் சேஞ்சுன்னு பார்த்தோன்னா நமக்கு அதில் வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். அண்ட் அதில் பார்த்தோன்னா நமக்கு 6 ஸ்பீட் மேனல், இதுலேயுமே நமக்கு 6 ஸ்பீட் மேனல் தான். இந்த கியர் லீவர் வந்து இப்போ நமக்கு நெக்ஸானில் இருக்க கியர் லீவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பிளைண்ட் வியூ மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்போஸ் லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் இல்லைனா ரைட் சைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம்னா நமக்கு இந்த கேமரா வியூ வரும். இதுமாதிரி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ எந்த டைமில் நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் டக்குன்னு ஒரு பவர் கொடுக்குது கைஸ். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும், ஆக்சிலேட்டரை டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த அல்ட்ராஸ் ரேசரில். பேட் ரோடு இது. இந்த இடத்துல எனக்கு மைல்டாக ஃபீல் ஆச்சு இந்த சஸ்பென்ஷனோட கொஞ்சம் ஹார்டான செட்டப். ஸோ பாருங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த டாடா அல்ட்ராஸ் ரேசரோட ஒரு குயிக்கான வாக் அரவுண்ட் அண்ட் டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.